அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேற்று இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் அதில் பங்கேற்றனர். அதில் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் பங்கேற்று இஸ்லாமிய சொந்தங்களுடன் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடன் உரையாற்றி மகிழ்ந்தார். அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான விஷயம் இப்பொழுது பேசுபொருள் ஆகி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோல் பாண்ட்ஸில் வந்த அமௌண்ட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வந்திருக்கிறது அப்படின்றது தான் நம்ம டேட்டா பேஸோடு பார்க்க போகிறோம். இந்த அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கியதில் லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களின் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி தாங்க முதலிடத்தில் இருக்குது. இந்தியா முழுவதுமாக எல்லா கட்சிகளுக்கும் இந்த கம்பெனி நிதி கொடுத்திருக்கிறது. எவ்வளோ கொடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1368 கோடி நிதி வழங்கி, தேர்தல் பத்திரம் மூலம் நிதி வழங்கி முதலிடத்தில் இருக்கிறது இந்த லாட்டரி அதிபர் மார்டினின் கம்பெனி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ நிதி வந்திருக்கிறது அந்த தேர்தல் பத்திரம் மூலம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாரதிய ஜனதா கட்சி, அதாவது பிஜேபி 6060 கோடி நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் வாங்கிய நிதி 6060 கோடி. திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் வாங்கிய நிதி 1609 கோடி. காங்கிரஸ் 1421 கோடி. அதாவது காங்கிரஸ் நாடு முழுவதும் வாங்கின நிதியை விட திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஒரே ஸ்டேட்டில் வாங்கின நிதி அதிகங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத் ராஷ்டிர சமிதி அப்படின்ற கட்சி வந்து 1214 கோடி. பிஜு ஜனதா தளம் வந்து 775 கோடி. திமுக தமிழ்நாட்டில் மட்டும் வாங்கிய நிதி வந்து 639 கோடி. அதிமுக தமிழ்நாட்டில் வாங்கிய நிதி 6.10 கோடி. அதாவது 2019 ஏப்ரல் முதல் 2024 பிப்ரவரி வரை. அதாவது பாஜக நாடு முழுவதும் வாங்கிய நிதி 6060 கோடி. திமுக ஒரே ஒரு மாநிலத்தில் வாங்கிய நிதி வந்து 639 கோடி. இதை இவங்க சொல்லாமல் திமுக எத்தனை கோடியா வாங்கிச்சு அதை சொல்லுங்கய்யா. அதை விட்டுட்டு பாஜக அதை வாங்கிருச்சு இதை வாங்கிருச்சு, எல்லா கட்சியும் நிதி வாங்கியிருக்கிறது. இதில் ஒரு மிகப்பெரிய காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எளவு காத்த பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காருங்க, அதிமுகவோட பொதுச் செயலாளர். அதுக்கு கூட்டணிக்கும் ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான், நிதி கொடுக்கறதுக்கும் ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். ஏன்னா அவரோட நோக்கம் அப்படி இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. அதாவது அதிமுகவோட நோக்கம் வந்து திமுகவை வீழ்த்துவது இல்லை. இந்த எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் திமுகவை வீழ்த்துவது கிடையாது. தனது அதிமுக கட்சியில் நம்மளை எப்படி முன்னிலைப்படுத்துறது, நம்ம எப்படி தலைவராக வர்றது, நம்மளை மீறி எவனும் வளர்ந்துடக்கூடாது, கட்சி நம்மகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலத்தில் மட்டும்தான் இவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். பதவி ஆசைக்காக பழனிசாமி எந்த நிலைக்கும் செல்வார், அந்த கட்சியையும் எந்த நிலைக்கும் எடுத்து செல்வார் அப்படின்றத மாற்று கருத்தே கிடையாது. கடைசியாக மன்சூர் அலிகான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண போகிறாரா. மன்சூர் அலிகான் மட்டும்தான் அந்த கட்சியிலே இருக்கார். அவர் கட்சியிலேயே மன்சூர் அலிகானையும் தமிழக மக்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. இதில் வந்து அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி எலெக்ஷனில் நின்று ஏடிஎம்கேக்காக எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணி வல்லக்காடாக போச்சு போங்க. அதே மாதிரி இப்போதாங்க சிஏஏ அமல்படுத்தி அந்த கதறலே இன்னும் முடியல, எதிர்கட்சிகளோட கதறல். அதுங்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அறிக்கையை கொண்டு போய் குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த அரசமைப்பில் மாற்றங்களை கொண்டு வர மாநில அரசுகளின் ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்துடுவோம். அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் வந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் அமர ஒரே மேடையில் அமர்ந்திருக்க அண்ணாமலையோ அந்த மேடையில் வெறும் 10 நிமிடம் பேசிவிட்டு சென்று விட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நிகழ்ச்சி அங்கு இருந்தது. அந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்க கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு
அந்த நாகர்கோவில் நிகழ்ச்சிக்கு சென்று விட்டார். அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் கூட்டணி கட்சி தலைவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு, வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, வரவேற்றுவிட்டு, நாம் எப்போதும் அண்ணன் தம்பி போல சகோதரத்துவத்துடன் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை பிரிப்பதற்கு இந்த திமுக என்ற ஒற்றை கட்சி முயற்சி செய்து வருகிறது என்ற அருமையான பேச்சை அங்கு ஆற்றியிருக்கிறார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொலியை கேட்டுவாங்க. அற்புதமான நம்முடைய ரமலான் நோன்பு திறப்பு விழாவில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் கூட இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த விழாவினுடைய ஏற்பாட்டாளர் நம் அனைவரையும் கூட ஒரே மேடையில் இன்று அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களோடு இந்த திருநாளில் அவர்களோடு இணைந்து இந்த நோன்பை துறக்க வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து நம்ம இணைத்திருக்கக்கூடிய வாழும் காமராஜர், அப்பாவுக்கு தப்பாத ஒரு பிள்ளை, ஒரு அரசியலில் நேர்மையாக இருக்க முடியும் என்று தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு முதல் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசியலில் மிகவும் எளிமையான ஒரு மனிதர், முன்னாள் முதல் பண்பாளர், மிக எளிமையான ஒரு மனிதர். பெரிய பதவியில் இருந்தாலும் கூட யாரை பார்த்தாலும் கூட கையெடுத்து வணக்கம் வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய அன்பார்ந்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, அண்ணன் பேரை சொன்னாவே எல்லாருமே ரொம்ப கரகோஷத்தோடு தான் நம்முடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பெரிய உற்சாகத்தோடு வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வாழும் காமராஜராக அரசியல் என்னை போன்ற மனிதர்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய புதிய நீதி கட்சியினுடைய தலைவர், நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து, ஐஜேகே கட்சியினுடைய தலைவர், நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் ரவி பச்சமூத்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்து, முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். வெள்ளமணி நடராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்க நன்றிகளை தெரிவித்து, மிக முக்கியமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் அண்ணன் நம்மோடு அப்பாஸ் அண்ணன் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்து, அண்ணன் முன்னாவர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்கள், நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவராக அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், நோன்பு திறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்தங்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இந்த புனிதமான மாதம் மிக முக்கியமான மாதம். காரணம், ஒரு கோட்பாடின்படி தன்னை வருத்தி கொண்டு இந்த முழு மாதமும் கூட இறைவனுக்கு பக்கத்தில் அவர்கள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம், உணர்கின்றோம். தான் சம்பாதித்த ஒரு பெரும் பகுதியை, கிட்டத்தட்ட 2.5% மேல இந்த மாதம் முழுவதுமே தன்னுடைய காணிக்கையாக, ஜக்கத்தாக இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமும் கூட இந்த மாதம் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த மாதத்தில் மிக முக்கியமான இந்த நோன்பு காலத்துல நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களோடு நாம் பங்கேற்று அவர்களோடு இந்த இனிய விழாவை கொண்டாடுவதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் கூட இந்த மாதம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. சகோதரத்துவம், அன்பு, அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் எப்பொழுதும் கூட அண்ணன் தம்பிகளாக, அற்புதமான சகோதரர்களாக நாம் அனைவரும் கூட ஒன்றாக இருந்திருக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களும் கேட்கிறாங்களாம். என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வருடங்களாக இந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி பாஜக சார்பாக நீங்கள் நடத்திட்டு வரீங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக இல்லை என்பதை உறுதி செய்யவே நீங்கள் இதை நடத்துறீங்கன்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அதற்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதற்கும் விளக்கம் அளித்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த காணொலியை கேட்டுவாங்க.
இன்னைக்கு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 பாராளுமன்ற தேர்தலில் பல முக்கியமான பொய் பிம்பங்களை உடைக்கப் போகிறது. நான் எப்பொழுதும் கூட சொல்லுங்க ஐயா, கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடக்கும். அதிலே ஒரு நாள் சொந்தங்களோடு அந்த நோன்பு திறக்கிறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, அண்ணா நீங்க நோன்பு நடத்துறீங்க, இது பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை என்று சொல்வதற்காக நடத்துறீங்களா? இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சுனாங்க நம்முடைய அரசியல் களம். மற்ற கட்சிகள் எல்லாம், குறிப்பாக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த ஒரு நாள்ல இஸ்லாமிய சொந்தங்களை ஆதரித்து பேசிவிட்டால் நாம் இஸ்லாமியர்களோடு இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தமிழகத்திலே பல கட்சிகள் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நமக்கு தெரியும், இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை சகோதர சகோதரியாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நெஞ்சிலே கையை வைத்து நம்முடைய ஆட்சியை மதிப்பீடு செய்தால், 10 ஆண்டுல நம்முடைய ஆட்சியை மதிப்பீடு செஞ்சாங்கன்னா எல்லோருக்கும் தெரியும், ஒரு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு ஆட்சி உறுதுணையாக இருந்து எல்லா நலத்திட்டங்களும் கூட அவர்களுடைய வீடுக்கு தேடி வந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய ஆட்சி இந்த 10 ஆண்டு காலத்தில் மட்டும்தான். புள்ளி விவரத்தை என்னால் சொல்ல முடியும். மைனாரிட்டி கான்சென்ட்ரேட்டட் கிளஸ்டர் நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பித்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அதிகப்படுத்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் இருந்து, குறிப்பாக ஹஜ் புனி யாத்திரைக்கு நாம் அதிகப்படுத்திருக்கக்கூடிய கோட்டா சிஸ்டத்திலிருந்து பேசிக்கிட்டே போலாங்க. அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் இன்று மோடி அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மூத்த தலைவராக இருக்கட்டும், நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்பீஸ்மென்ட் ஃபார் நன் என்கின்ற கொள்கையை வைத்திருக்கின்றோம். அதாவது எந்த ஒரு கட்சி, எந்த ஒரு மதத்தையும் கூட அப்பீஸ் செய்துதான் இந்திய அரசியலே ஒரு கட்சி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி இன்று முறியடித்திருக்கிறது. இது நிறைய கட்சிகளுக்கு புதிது. இத்தனை காலமாக ரிலீஜியஸ் அப்பீஸ்மென்ட் என்றால் செக்குலர் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் பார்த்தோம், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கிறிஸ்துவ சொந்தங்களை தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு அழைத்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார். இந்த காட்சி இந்தியா முழுவதுமே தொலைக்காட்சியில் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பிரதமர் அவர்கள் 19 உயரிய விருது வாங்கியிருக்கிறார். அது நாடுகளாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம். 19 உலகத்தினுடைய உயரிய விருதுகள். எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? 6 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்று எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? எந்த நாட்டிலே ஷாரியாலா இருக்கக்கூடிய நாட்டில தன்னுடைய உயர்ந்த உச்சகட்ட ஒரு சிவிலிய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். இதை தெரியாதவர்கள், புரியாதவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மத அரசியல் செய்வதாக, பாரதிய ஜனதா கட்சி ஒரு சமுதாயத்திற்கு மதத்திற்கு எதிராக இருப்பதாக ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது உடையும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே அதற்கு சாட்சி. ஐயா, நிறைய பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட இது போன்ற பல விஷயங்களை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை. அதே நேரத்தில் இன்னைக்கு நிகழ்வுல எல்லா தலைவர்களும் பேச வேண்டும். நோன்பு திறப்பதற்கு மிக முக்கிய தருணம். இன்னும் பாத்தீங்கன்னா 6:20, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. எல்லா தலைவர்களும் பேச வேண்டும். அதே நேரத்தில் இன்னைக்கு மத்தியானம் நான் நாகர்கோவில் செல்ல வேண்டி இருந்தேன். அதை இன்னைக்கு சாயந்தரமா மாத்தி இருக்கிறேங்க. 6:20 விமானத்துல நானும் நாகர்கோவில் திருவனந்தபுரம் மூலமாக செல்ல வேண்டும். தலைவர் கீழே வந்தார். அதனால அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் நான் அண்ணன் ஜி கே வாசன் அண்ணன் சொன்னேன், எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வைக்க முடியுமா? அண்ணன் சிரமத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தலைவர்கிட்ட தொலைபேசியில் அழைத்து ஒரு தலைவரும் தனக்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் ஒத்தி வைத்து விட்டு 4:15 மணிக்கு வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு மறுபடியும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, ஐயா, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. 2024 எல்லா மதத்திற்கும் எல்லா ஜாதிக்கும் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய இந்த கூட்டணி நிச்சயமாக 39க்கு 39, 40க்கு 40 நாம் வெற்றி பெறுவோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அடித்தளமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மற்றும் ஒரு முறை நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இந்த அற்புதமான நாள் சிறப்பான நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இவ்வளவுதாங்க இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது. அதாவது இன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்
கன்னியாகுமரி வந்திருக்கிறார். அலைகடலென மக்கள் கூட்டம் கன்னியாகுமரியில். இந்த காணொலியை நமது சேனலை நாளைக்கு பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.